வளைகுடா நாடுகள் முழுக்க அமெரிக்கா வச்சிருந்த ராணுவ தளங்கள், ராணுவ அரங்களை ஈரானோட மிசைல்களும் ட்ரோன்களும் ஒட்டுமொத்தமாக இப்போ அதிர வச்சு கொண்டு இருக்கு. இத்தனை காலமாக மற்ற நாடுகளை மிரட்டி உருட்டிக்கிட்டு இருந்த அமெரிக்க சாம்ராஜ்யத்துக்கு அவங்களோட சொந்த பாணியிலேயே ஈரான் இப்போ ஒரு மரண அடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேற்கத்திய ஊடகங்கள் எதை மறைக்க நினைச்சாலும் ஒரு உண்மையை இப்போ யாராலையும் மறுக்க முடியாது. அமெரிக்கா தங்களுடைய பெருமையான கொண்டாடின யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சவால் விட்ட HIMARS மிசைல் தளங்களை குவைத்திலேயே புகுந்து ஈரானோட ட்ரோன்கள் துல்லியமாக தாக்கி தரைமட்டமாக்கி இருக்கு. இதோட நிற்காம கத்தார், ஜோர்டன், பஹ்ரைன் அமெரிக்காவோட ராணுவம் எங்கெங்க ராணுவ தளங்களை அமைச்சு வச்சிருந்தாங்களோ எல்லா இடங்களையும் ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல்பட அதாவது IRGC இப்போ ஒற்றையாள நின்று நிலைக்குள்ளேயே வச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஈரானின் இந்த அதிரடியான முடிவை எடுத்தாங்க. அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கு இப்போ ஈரான் எப்படி முற்றுப்புள்ளியை வச்சு கொண்டு இருக்கிறார்கள், இதனத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஈரானோட சொந்த எல்லையில் இருக்கின்ற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி தான் தொடக்க புள்ளியாக இருந்திருக்கு. உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற இந்த மிக முக்கியமான கடற்பாதையில் அமெரிக்காவும் அவங்களோட நட்பு நாடுகளும் தொடர்ந்து ஈரானோட இறையாண்மைக்கு சவால் விடுற மாதிரி சில வேலைகளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மெமரண்டமானது, அதாவது ஒரு ஒப்பந்தமானது சைன் ஆகி இருந்தாலும் 60 நாட்களில் பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த பிரச்சனையை நிரந்தரமாக முடிக்கலாம்னு அதுக்கான ஒரு அமைதி ஒப்பந்தமானது தற்காலிகமாக சைனாகி இருந்தாலும் அதை மீறி அந்த ஒப்பந்தத்தில் இருந்த நிபந்தனைகளை மீறி அமெரிக்காவும் அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் இணைஞ்சு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தங்களுக்கு ஏற்ற மாதிரி கப்பல்களை கொண்டு போகலாம், கப்பல்களை இந்த கடல் வழி பாதை வழியாக கொண்டு போகலாம் என்று சுயாதீனமாக முடிவெடுத்தார்கள். அதுவும் ஈரானோட பேச்சை கேட்காமல் ஈரானோட எச்சரிக்கையை மீறி இதனை எடுத்திருந்தார்கள். இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அண்ட் இப்படி செய்வது ஈரானோட இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட நேரடியான ஒரு சவாலாகத்தான் பார்க்கப்பட்டது. இதனால சர்வதேச விதிகளை மீறி செய்யப்பட்ட ஒரு வணிக கப்பலை ஈரானோட படைகள் தங்களோட வீரத்தால் அதிரடியாக தடுத்து நிறுத்தி தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட எல்லைக்கு வந்து எங்களை மிரட்ட நினைச்சா உலகத்தோட மிக முக்கியமான இந்த எண்ணெய் வர்த்தக பாதையை நாங்கள் மொத்தமாக மூடுவோம்னு ஈரான் தரப்புல இருந்து உலக நாடுகளுக்கு தெளிவான எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். தங்களோட சொந்த மண்ணையும் கடல் எல்லையும் பாதுகாக்க ஈரான் எடுத்த இந்த அதிரடியான முடிவு மேற்கத்திய நாடுகளோட ஆதிக்க சிந்தனைக்கு விழுந்த முதல் அடியாக பார்க்கப்படுது. ஈரான் இப்படி தொடர்ந்து எச்சரிக்கையை கொடுத்துமே அமெரிக்கா அதனை காதில் வாங்காம தொடர்ந்து தாங்கள் ஓனாக கிரியேட் பண்ணி கப்பல் பாதை வழியா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஈரானோட கட்டுப்பாட்டுக்கு இருக்கின்ற ஒரு பகுதி இருக்கு. அதாவது ஈரான் ஒரு வழியை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த வழியா போனால் மட்டும்தான் ஈரான் தாக்குதலை நடத்த மாட்டார்கள். எந்த ஒரு சேதமும் இல்லாமல் கப்பல்கள், வணிக கப்பல்கள் போக முடியும். அதை விட்டு ஈரான் குறிப்பிட்ட பாதையை விட்டு வேறு வழியாக போனால் ஈரான் அடிப்போம் என்றதை சொல்லிட்டார்கள். அப்படி சொல்லியுமே அமெரிக்கா அதனை கேட்காமல் தங்களுடைய நட்பு நாடுகளோடு இணைந்து ஈரான் அனுமதிக்காத பாதையின் வழியாக கப்பல்களை போக வைக்க ட்ரை பண்ணியிருந்தார்கள். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் ஈரான் தாக்குதலை நடத்தினார்கள். இந்த தாக்குதலின் விளைவா 2 நாடுகளுமே இப்போ மாற்றி அடிப்படை ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானோட இந்த எச்சரிக்கையை தாங்கிக்க முடியாமல் அமெரிக்கா தங்களோட வழக்கமான அராஜக போக்கை தான் கையில் எடுத்திருந்தாங்க. ஈரானுக்கு வெளியே இருக்கிற, அதாவது ஈரானோட படைகளை தாக்காம சர்வதேச விதிகளை அடியோடு காத்துல பறக்க விட்டுட்டு நேரடியாகவே ஈரானோட உள்நாட்டு நகரங்களை குறிவச்சு அமெரிக்கா மிசைல் தாக்குதலை நடத்தி அத்துமுறைகளை செய்திருந்தார்கள். ஈரானோட சொந்த மண்ணில் அமெரிக்கா கை வச்சது அமெரிக்கா செஞ்ச வரலாற்று தப்புன்னு தான் சொல்லணும். எங்க நாட்டு மக்கள் மீதும் எங்களுடைய மண்ணின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு மிகப்பெரிய கொடூரமான விலையை கொடுக்க வேண்டி இருக்குமென்னு ஈரான் தங்களோட மாபெரும் சபதத்தை எடுத்திருந்தார்கள். இதனை சும்மா வார்த்தையால் மட்டும் ஈரான் சொல்லல. ஈரானோட விண்வெளி, அதாவது ஈரானோட ஏர்போர்ஸ் தரப்புல இருந்து IIEC ஏரோபேஸ் போஸ்ட் தரப்புல இருந்து ஒன்னா சேர்ந்து அமெரிக்காவுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பதிலடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதனை ஆபரேஷன் ரிவெஞ்ச் திட்டமாக கச்சிதமாக செய்து முடிச்சிருக்கிறார்கள், கச்சிதமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இப்போ அமெரிக்காவோட இராணுவ தளங்களை வச்சு பயங்கரமான தாக்குதலை ஈரான் செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஈரான் தங்களோட தாக்குதலை தொடங்கின வேகமும் அவங்க கையாண்ட இராணுவ உத்தியும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே வாயடைக்க வச்சிருக்கு. ஒரே நேரத்தில் பல நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை ஈரானோட கமிகாசி ட்ரோன்கள் ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து தாக்குதலை நடத்தி இருக்கு. முக்கியமாக குவைத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவோட ஆக சிறந்த பெருமையானு சொல்லப்படுகின்ற HIMARS மிசைல் லான்ச்சர்ஸ்களை ஈரானோட ட்ரோன்கள் துல்லியமாக தேடி போய் அடியோடு அழிச்சு தரைமட்டமாக்கி இருக்கு. மேற்கத்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் கூட ஈரானோட இந்த நவீன ட்ரோன்களை கண்டுபிடிக்க கூட முடியலை.
குவைத்தில் அமெரிக்கா வச்சிருந்த பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், அவங்களோட ரேடார் அமைப்புகள் மற்றும் மிகப்பெரிய ஆயுத கிடங்களை ஈரானோட இராணுவம் தங்களோட ட்ரோன் கூட்டங்களால் மொத்தமாக எரிச்சு சாம்பலாக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அண்டை நாடான பஹ்ரைன்லையும் அமெரிக்கா தங்களோட கடற்படைக்காக பயன்படுத்தி வந்த மிக முக்கியமான கம்யூனிகேஷன் சிஸ்டம் மற்றும் ரேடார் தளங்களை ஈரானோட ட்ரோன்கள் அடித்து நொறுக்கி இருக்கு. இதனால் அந்த பகுதியில் அமெரிக்காவோட படைகள் தங்களுக்குள்ள பேசிக்க முடியாமல், அதாவது கம்யூனிகேட் பண்ண முடியாமல் ஒட்டுமொத்தமாக முடங்கி போயிருக்காங்கன்ற செய்தியும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ட்ரோன் தாக்குதல்கள் மூலமாக அமெரிக்காவோட பாதுகாப்பு வலயங்களை, அதாவது அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உடைச்சதுக்கு அப்புறமா ஈரான் தங்களோட அசுர பலமிக்க பாலிஸ்டிக் மிசைல்களை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த முறை அவங்களோட முக்கியமான இலக்கு, ஈரானோட முக்கியமான இலக்கு கத்தார் நாட்டில் இருக்கிற அல் உதைட் இராணுவ தளம். இது சும்மா ஒரு சாதாரணமான இராணுவ தளம் இல்லை. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பகுதியையும் ஆட்டிப்படைக்க அமெரிக்கா வச்சிருந்த அவங்களோட சென்ட்ரல் கமாண்ட் தலைமையகமாக பார்க்கப்பட்டது. அதாவது அமெரிக்க இராணுவத்தினுடைய கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக பார்க்கப்பட்டது. ஈரான் லான்ச் பண்ணிய பாலஸ்டிக் மிசைல்கள் கத்தாரோட வான்பாதா பரங்களை துளையிட்டு கொண்டு அல் உதைத் தளத்துக்குள்ளே புகுந்து அங்கிருந்த அமெரிக்கா போர் விமானங்களோட பராமரிப்பு மையத்தையும் அவங்களோட முக்கிய கட்டுப்பாட்டு அறையையும் தவிடுபொடியாக்கியிருக்கு, தரைமட்டமாக்கி இருக்கு. அமெரிக்காவோட மிக முக்கியமான இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை இப்போ செயற்பட முடியாமல் போயிருக்கு. அதே போல ஜோர்டன் நாட்டில் அமெரிக்காவோட படைகள் தங்கியிருந்த பிரின்ஸ் கசான் இராணுவ தளத்தின் மீது ஈரானோட மிசைல்கள் துல்லியமாக பாய்ஞ்சு அங்கே இருந்த கட்டுப்பாடு மையங்களை, அமெரிக்காவோட பெருமை மிகு MQ-9 டீப்பர் ட்ரோன்களினுடைய கேங்கஸையும் மொத்தமாக அழிச்சு ஈரான் தங்களோட இராணுவ பலத்தை நிரூபிச்சிருக்காங்க. தற்போதைய நிலவரத்தின்படி பார்த்தோம்னா அமெரிக்கா தங்களுக்கு ஏற்பட்ட இந்த மாபெரும் அவமானத்தையும் இராணுவ இழப்புகளையும் சர்வதேச சமூகத்திட்ட இருந்து, உலக நாடுகள்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காண்டி வழக்கம் போல தங்களோட பொய் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க. அதாவது பொய் பிரப்பாண்டா செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறார்கள். எங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, ஈரானோட மிசைல்களை நாங்கள் தடுத்துட்டோம், ஈரானோட மிசைல்கள் அனைத்தையுமே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், அது வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொள்ளவில்லை என்று தங்களுடைய மேற்குலக ஊடகங்கள் மூலமாக இப்போ கதையை கட்டிவிட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதை அமெரிக்கா மட்டும் செய்யலை, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அரபுலக நாடுகளும் இதே செய்திகளை தான் பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவோட அதிநவீனமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் வேலை செய்யலைங்கிறதும், அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்து கொண்டு இருக்கு என்பதையும் ஈரானோட உளவுத்துறை வெளியிட்ட தரவுகளே சாட்சியாக சொல்லி கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீனாவை சேர்ந்த நிறைய சேட்டலைட்டும் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலால் அமெரிக்காவுக்கு எப்படியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதற்கான பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்களை ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதனால் அமெரிக்கா நினைச்சாலும் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை மூடி மறைக்க முடியாது. அமெரிக்காவோட தங்களோட தளங்கள், இராணுவ தளங்கள் இப்போ எப்படி இருக்கு என்பதற்கான நேரடியான ஆதாரங்களை உலகத்துக்கு காட்ட முடியலை. ஏனண்டா அப்படி காட்டினா அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்புகள், அமெரிக்காவோட பலவீனம் அனைத்துமே அம்பலமாகிடும். ஈரானோட இந்த அசாத்தியமான பதிலடி தாக்குதல் வளைகுடா பகுதியில் பல தசாப்தங்களாக நீடிச்சு கொண்டிருந்த அமெரிக்காவோட ஏகாதிபத்திய ஆதிக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கு. அமெரிக்காவை யாராலையும் அசைக்க முடியாது அந்த பிம்பத்தை ஈரானோட உள்நாட்டு தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்ட மிசைல்களும் ட்ரோன்களும் ஒட்டுமொத்தமாக உடைச்செறிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த தாக்குதலோட எதிரொலியா நிலைமையானது தங்களுடைய கையை விட்டு கைமீறி போயிட்டதை உணர்ந்த ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார் போன்ற வளைகுடா நாடுகள் தங்களோட அச்சுறுத்தலினுடைய அளவை, செக்யூரிட்டி த்ரெட்டோட லெவலை உச்சத்துக்கு கொண்டு போய் இருக்கிறார்கள். நாடு முழுக்க இப்போ ஏர் ரைட் சைலன்ஸ் ஆனது ஒழிச்சு கொண்டே இருக்கு. மக்களை பாதுகாப்பான புகலிடங்களுக்கு ஓட சொல்லி இருக்கிறார்கள் இந்த அரசாங்கங்கள். ஏனண்டா அமெரிக்காவுக்கு தஞ்சம் கொடுத்தா தங்களோட நிலைமை இதுதான் அப்படின்னு அந்த நாடுகளுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிட்டுது. ஈரானும் ஏற்கனவே எச்சரிக்கையை கொடுத்தார்கள். பட் இந்த வளைகுடா நாடுகள் அதனை காதில் கூட வாங்கலை. இதனால் இப்போ ஈரான் பதிலடியை கொடுக்கும்போது அதனை இவர்கள் பேஸ் பண்ணித்தான் ஆகணும். இதற்கான விளைவுகளை இவர்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அமெரிக்கா இனிமேலும் மற்ற நாடுகளோட உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டாலோ அல்லது ஈரானோட இறையாண்மைக்கு சவால் விட்டாலோ அதைவிட மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதை ஈரான் இந்த உலகத்துக்கு ரொம்ப ஆணித்தனமாக இப்போ உணர்த்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இந்த மோதல் ஒருவேளை மேலுமே தீவிரம் அடைஞ்சா அது உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் விநியோகத்தை மொத்தமாக முடக்கி மேற்கத்திய நாடுகளோட பொருளாதாரத்தை அடியோடு சாய்த்திடும். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவோட கூட்டுப்படைகளுக்கு எதிராக வளைகுடா பிராந்தியம் இப்போ ஈரானுக்கு பின்னாடி அணி திரள தொடங்கி இருக்கின்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு. அதாவது வளைகுடா நாடுகளுக்கு கொஞ்சம் மனமாற்றமானது ஏற்படுற மாதிரி தெரியுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மையான தெரியல. அமெரிக்காவோட அச்சுறுத்தலுக்கு பயப்படாம தங்களோட சுயமரியாதையும் வீரத்தை நிலைநாட்டிய ஈரான் வளைகுடாவோட புதிய வல்லரசா உருவெடுத்து நிற்குது.
அமெரிக்காவோட வீழ்ச்சியும் ஈரானோட இந்த அசுரத்தனமான இராணுவ எழுச்சியும் மத்திய கிழக்கினுடைய அரசியலை எந்த பாதைக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் தொடர்ந்து அரபுலக நாடுகள் கல்ப் கண்ட்ரிஸ் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அமெரிக்கா செய்வதற்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள். ஆகவே இவர்கள் எப்போ இந்த சப்போர்ட்டை நிறுத்துகிறார்களோ அப்போ தான் இவர்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை குறைப்பார்கள், இவர்களோட நட்பு பாராட்டுவார்கள். பட் ஈரானோட நட்பு நாடுகள் என்று சொல்லிக்கொண்டே ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா செய்வதற்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணினால் கண்டிப்பாக ஈரான் ரிவெஞ்ச் எடுப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இவர்களுக்கு எதிராக ஈரான் எப்படியான தாக்குதல் மேற்கொள்ள போகிறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ மாற்றி அமெரிக்காவும் ஈரானும் அடிபட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஈரானும் தங்களுடைய ரிவெஞ்சை பல மடங்கு அதிகமாக செஞ்சு இருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவுக்கும் பாரிய இழப்புகள் ஏற்படுது. அமெரிக்கா மேற்கொள்கின்ற தாக்குதலால் ஈரானுக்கு இழப்புகள் ஏற்படுது. பட் ஈரான் தோல்வி அடைகிற மாதிரி ஈரானுக்கு மாபெரும் இழப்புகள் ஏற்படுதான்னு பார்த்தா இல்லை. பட் இப்போ மிடில் ஈஸ்டே பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கு என்பதுதான் உண்மை. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.